அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வாக்காளர் தின நல்வாழ்த்துக்கள். என்ன சார் புதுசா வாக்காளர் தினம் அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. அதெல்லாம் ஒன்று குழம்பி போயிடாதீங்க. இதெல்லாம் இன்னைக்கு கேலண்டர்ல தேதி கிழிக்கும் போதே நீங்க பார்த்து உஷாராயிருக்கணும். இன்னைக்கு டேட்டு ஏப்ரல் 1. அது என்ன தினம்? உலகம் முழுக்க அந்த ஓட்டு போடுற மக்களை குறிக்கின்ற தினம். அவர்களை இன்னைக்கு ஒரு நாளாவது நினைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தினம். முட்டாள்கள் தினம். இதுக்கு மேல நான் ஏதாவது விலாவாரியா சொல்லணுமா? அதனால தான் வாக்காளர் தின வாழ்த்துக்கள்னு சொன்னேன். அதாவது மக்கள் முட்டாள்கள், அவங்க எதை வேணுமானாலும் நம்புவார்கள். இதுதான் அரசியல்வாதிகள் காலங்காலமா நம்பிட்டு வந்தது. இன்ஃபேக்ட் சோ அவர்களுடைய நாடகத்தில் கூட ஒரு டயலாக் வரும், மக்கள் முட்டாள்கள் அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும், என்ன நீங்க மக்களை போய் இது மாதிரிலாம் முட்டாள்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இல்ல மக்கள் மட்டும்தான் முட்டாள்களா? அரசியல்வாதிகளும் முட்டாள்களாக இருப்பார்கள், நாங்க நிரூபிக்கிறோம் பாருங்க அப்படின்ட்டு நமக்காக வரிஞ்சு கட்டிக்கின்னு வேலை செஞ்சுன்னுக்கிறாங்க. அநேகமா அந்த முயற்சியில அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யாரு சார் அந்த கட்சி அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்ல மாட்டேன். ஒன்றுன்னா நான் ஒரு 3 குழு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. கண்டுபிடிச்சவங்க முதல்ல அந்த கமெண்ட்ல போட்டுருங்க. அந்த கட்சியுடைய பெயர் 3 வார்த்தைகளில் இருக்கும். முதல் வார்த்தை பியில் ஆரம்பிக்கும். ரெண்டாவது வார்த்தை ஜேல ஆரம்பிக்கும். இப்போ முக்கியமான 3வது குழு கொடுக்க போறேன். அந்த 3வது வார்த்தை பியில் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம நண்பர்கள்லாம் புத்திசாலிகள், இதை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். நேற்றைக்கு இது பாஜகவுடைய கேண்டிடேட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதா இருந்ததுங்க. ஆகவில்லை. இன்னைக்கு நம்ம ரெக்கார்டிங் போகிற வரைக்கும் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. மேபி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்றதுனால ரிலீஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. நாளைக்கு அதை ரிலீஸ் பண்ணுவாங்களா? 23ஆம் தேதி தேர்தல். அதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி மற்ற பிரச்சாரம்லாம் நின்றுடணும். ஒன்லி சைலண்ட் பிரச்சாரம், இந்த வீடு வீடாக போய் இந்த கேன்வாஸ் பண்ணுறது, அது மட்டும்தான். அப்போ இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறீங்க? ஹார்ட்லி ஒரு 19 இல்லை ஒரு 20 நாள், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. இன்னும் நீங்கள் லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணாமல் எப்போ தான் பண்ண போகிறீங்க? பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதானா டிஃபரன்ஸ்? இதில் என்டிஏல சொன்னாங்க பாருங்கள், திமுகவில் அந்த கூட்டணியிலேயே பிரச்சனை ஓடின்னு இருக்குது, நாங்கள் டக்கு புக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னு. சரி, முடிச்சிட்டிங்க. அதிமுகவில் கிட்டத்தட்ட லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாஜகவில் என்ன பண்ணின்னுக்கிறாங்க? நீங்கள் எப்போ லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி அவங்கெல்லாம் ஜனங்க மத்தியில் நான் தாங்க கேண்டிடேட்டு அப்படின்னு போய் பரிச்சயப்படுத்தி கொண்டு பிரச்சாரத்தை ஆரம்பித்து போஸ்டர் ரெடிக்கணும், டிசைன்லாம் ரெடியாக இருக்கும், அந்த மூஞ்ச ஒட்ட வேண்டியது தான் பாக்கி. ஆனால் அந்த போஸ்டரை கொண்டு போய் ஒட்டினால அதுக்குள்ளே மற்ற கட்சிகள்லாம் செவுத்தில் இடம் பிடிச்சி வச்சிருக்கலாம். இதுதான் சொல்கிறது. அந்த பரீட்சைக்கு ஒரு வாரம் இருக்கும்போது புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற கும்பல், எங்களை மாதிரி கடைசி பெஞ்சு கும்பல், இந்த மாதிரி இருந்தால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் டெல்லியிலேருந்து அப்ரூவல் வரணும். இப்படி அங்கேயே டெல்லி வரைக்கும் போயிட்டு வரதுனால தான் டிலே ஆகி ஒன்றும் இங்கே வேலைக்கு ஆக மாட்டுது. இதெல்லாம் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவருக்கு தோதான சீட்டு கிடைக்கல, அதனால் அவர் எலெக்ஷனில் போட்டி போட மாட்டேங்கிறாரு. ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணி வைக்க வேலை நடக்குது. இந்த தொகுதி எடுத்துக்கிறீங்களா இல்லை அந்த தொகுதி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. பாருங்க, அண்ணாமலை அவர் என்ன பெருசாக சாதிச்சிட்டாரு? எப்போ அவர் அரசியலுக்கு வந்தார்? என்ன ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்குமா? இவருக்கு முன்னாடி இவ்வளோ சீனியர்லாம் இருக்காங்க. நோட்டாவுடன் போட்டி போட்ட காலத்துலேருந்தே கட்சியில் இருந்திருக்காங்க. நீங்கள் ஒன்றுத்துக்கும் ஆகாத கட்சி அப்படின்னு சொல்லும்போது கூட அப்படியே சிரிச்சிக்கினே அதையெல்லாம் தாங்கிக்கின்னு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பல கட்சியில் இருந்து அங்கிருந்து பாஜக வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பீங்களா? அதை விட்டுப்புட்டு அண்ணாமலை போட்டி போட மாட்டேன்னு சொன்னால் தாராளமாக போங்க அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியது தானே. அவர் தான் ஒன்றும் சாதிக்கலன்னு தானே சொல்லி நிற்கிறீங்க நீங்கள். இதெல்லாம் நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் விதை போட்டுன்னு வந்திருந்தோம், கபால்னு 24ல் அது அப்படியே முளைச்சி அது அறுவடைக்கு தயாராக இருந்தது அப்படி தானே சொல்லி நிற்கிறீங்க. அப்போ அண்ணாமலை போட்டி போடலன்னா இப்போ சந்தோஷம், நீங்கள் போங்க, புதுச்சேரி போங்க, கேரளா போங்க, வெஸ்ட் பெங்கால் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட வேண்டியது தானே. ஏன் புதுச்சேரியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவரை ஹெலிகாப்டரில் வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க? அவர் ஒன்றும் ஆகப்படுறது கிடையாதுங்க, நீங்கள் தானுங்க சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் அவரையும் கூட்டின்னு ஒரு புத்தகத்தை, அந்த புத்தகத்தை பற்றி பின்னாடி பேசுகிறேன், அதை பிடிச்சி நிற்க சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே பிரச்சனை அப்படின்றது அண்ணாமலை போட்டியிட வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது கிடையாது. அண்ணாமலைக்கு தோதான சீட்டு இருக்குதா இல்லையா அப்படின்றது கிடையாது. பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துக்கிறாங்க, எந்த சீட்டு கொடுத்துக்கிறாங்க, இதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் அதை விட்டுவிட்டு பாருங்கள், அண்ணாமலைக்கு சேஃபான சீட் இல்லை,
அதனால் வந்து அவர் போட்டியிட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா எது நடந்தாலும் நாளைக்கு அந்த பழியை தூக்கி அண்ணாமலை மேலே போட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிடணும். இப்படி தான் ஒரு கும்பல் காத்து நிற்குது. ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மை அப்படின்றத வந்து ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. அவர் வானான்னு சொன்னாரோ இல்லை நீங்கள் இஷ்டப்படலையோ எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம், அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்காதீங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லின்னு இருக்கிறோம். இந்த சேஃப் சீட் அப்படின்ற கான்செப்டுக்கே நான் வரல. ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் போட்டியிட வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதில் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சரிங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்போ தான் போட்டி போடலாம் அப்படின்னு. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வரட்டும், அப்போ அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். சரி, அந்த என்னவோ புத்தகம் வெளியிட்டார்கள். என்ன புத்தகம் அப்படின்னா சார்ஜ் ஷீட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட். அதாவது இந்த இடின்னு ஒன்று இருக்குது இல்லை, இவங்க வந்து இங்கே இருக்க ஒரு சில அமைச்சர்கள் மேலே சார்ஜ் ஷீட் போடுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஜனங்க ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் கட்சியில் அவங்க ஒன்றும் பண்ணலை. அமைச்சர் வந்து ஒரு புஸ்தகம் வெளியிடுகின்றார், குற்றப்பத்திரிகை அப்படின்னு. ஏங்க அதிகாரத்தை கையில் வச்சுக்கின்னு, அமைப்புகளை கையில் வச்சுக்கின்னு என்னத்த நீங்கள் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கன்னு ஒன்றும் புரியல. அந்த ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போனார் அமித்ஷா அவர்கள். அந்த ஊழலை எதிர்த்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதாவது இந்த இடி இதை கையில் வச்சுக்கின்னு பாஜக வந்து எதிர்கட்சிகளை பழிவாங்குகின்றது. அவங்களோட ஒத்து வராத தலைவர்கள் மேலே பொய் கேஸை போட்டு அவங்கள பணிய வைக்க பார்க்குறாங்க, மிரட்டுறாங்க. இப்படித்தான் எதிர்கட்சிகள்லாம் சொல்லின்னுக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? திமுகவை சார்ந்த ஒருவர் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அதிமுகவில் சில பேரெல்லாம் குறிப்பிட்டு இவங்க மேலே என்னென்ன கேஸ் இருக்குது, இவங்க மேலே இடி கேஸ் போடணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போய்கிறாருங்க. இது என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஸோ இடியை வச்சு பாஜக மர்சல் காமிக்கல, இப்போ அதே இடியை வச்சு எதிர்கட்சிகள் பாஜகவை மெர்சல் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது கேஸ் போடணும்னு கோர்ட்டுக்கு போறாங்க. நாளைக்கு இதே இடி பாஜக தலைவர்கள் மீது இந்த இடத்துல கேஸ் போடணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போவும் பாஜக என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க, வேற என்ன பண்ண போறாங்க? சரி, இடி தான் இப்படி போச்சு. இங்கே எலெக்ஷன் கமிஷன் வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணாங்க, நிறைய அதிகாரிகள் எல்லாம் மாற்றினாங்க. அதை எதிர்த்து வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. நாங்கள் இப்படிலாம் நீங்கள் பாட்டுக்கு மாற்றினே இருந்தீங்கன்னா நிர்வாகம் நடைபெற வேண்டாமா அப்படின்னு. இதனால் வரைக்கும் என்னவோ நிர்வாகம் ரொம்ப அற்புதமாக நடந்துட்டா மாதிரியும் இப்போ ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால பாருங்க, டிரான்ஸ்ஃபர் என்ன வெஸ்ட் பெங்கால்லேருந்து என்ன எல்லாரையும் தூக்கி வேறு ஸ்டேட்டுக்காக போட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, இங்கே இருக்கவங்கள அங்கே இருக்கவங்கள இங்கே, இப்படித்தானே பண்ணிக்கிறாங்க. வேக்கன்சியை கிரியேட் பண்ணலை, அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் நிர்வாகம் நடக்குமா அப்படின்னு, இவ்வளோ நாள் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நடந்துட்டு போகுது, இதை விட நல்லாவே நடக்கும் என்ன கேட்டால். ஆனால் கோர்ட்டில் நிற்கலை, அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் இது வந்து பாஜகவின் கைப்பாவையாக நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு. ஆனால் ஒரு ஆச்சரியம் கவனிச்சிங்களா, தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் நடக்குது. இங்கே வந்து ஆளுங்கட்சியோ அவங்க கூட்டணியை சேர்ந்த யாருமோ எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கல. எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது, பாஜகவின் கைப்பாவையாக நடந்து கொள்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு எங்கேயாவது வந்ததா தமிழ்நாட்டில்? ஏன் வரல? சரி, இங்கே எதுவுமே நடக்கலை இப்படி வச்சுக்கினீங்கன்னா, அண்ணாண்ட பக்கம் பாஜக தரப்பினர், அதிமுக தரப்பினர் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. என்னங்க, அதிகார வர்க்கம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொண்டு இருக்கின்றது, ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க ஒரே குழப்பமா இருக்குது. வேற யாரும் இல்லைங்க, அதிகாரப்பூர்வமான இந்த ஸ்போக்ஸ் பர்சன் கல்யாண சுந்தரம் அவர்கள், ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து என்னை போலீஸில் கூப்பிட்டு கேட்குறாங்க. அதாவது அவருடைய சேனலில் வந்து சவுக்கு சங்கர் வீடியோ போட்டிருக்கார் போல இருக்கு, அது சம்மந்தமாக போலீஸில் கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்காங்களாம். ஸோ அதை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் அலைபேசியில் எப்படி பேசுவீங்கன்னு கேட்குறாங்க. வாயில் தான் பேசுவேன்னு சொன்னேன். அதை விட இன்னொன்று காமெடியாக சொன்னார், அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ ஒரு செய்தி சேனல் அதில் வந்து அந்த விவாதம் அதில் கலந்துட்டு வரும்போது ஒருத்தர் வந்து ஒரு பென்ட்ரைவ் குத்தாரு, நாங்கள் வந்து கனிமொழி அவர்கள் ஆஃபீஸ்லேருந்து வரோம், அதை குத்தாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வெளில வரும்போது இன்னொருத்தர் வந்து நாங்கள் உதயநிதி அவர்கள் ஆஃபீஸ்லேருந்து வரோம்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவை குத்தாங்க, அதை தான் போட்டேன், நான் இப்போ உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கேன், நீங்கள் அங்கே ஒன்றா போயிட்டு விசாரிங்க அப்படின்னு ரொம்ப காமெடியாக பண்ணியிருந்தார். அந்த கோயம்புத்தூர் குசும்பு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. அவர் சொன்ன வார்த்தை என்னங்க,
நான் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான பேச்சாளர். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போனோம், அங்கங்க போனோம். இந்த நேரத்துல வந்து இந்த மாரி விசாரணைன்னு கூப்பிட்டு சம்மந்தமில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுன்னுக்கிறீங்களே. இந்த மாரி எத்தனையோ ஊடகவியலாளர்கள் இது மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? அப்படின்னு கேட்கிறாருங்க அவரு. இத பார்க்கும்போது என்ன அதிமுக, அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கள்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கின்றார்களான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதா? இல்லையா? எனக்கு நிச்சயமா வந்திருக்குதுங்க. வெஸ்ட் பெங்கால்ல காட்டுகின்ற ஒரு மும்முரம் ஏன் மற்ற மாநிலங்கள்ல இல்லை? அது மட்டும் தான் முக்கியமா பாஜகவுக்கு? தமிழ்நாடை பத்தி கண்டுக்கவே மாட்டீங்களா? சார் இங்க எதுவுமே பிரச்சனை இல்லை சார், அதிகாரிகள்லாம் வந்து சரியா தான் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, இந்த மாதிரி எல்லாம் அராஜகம் நடக்குது, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு அதிமுகல தான் கேட்குறாங்க. அப்போ உங்க கூட்டணி கட்சி சொல்றதை ஏத்துப்பீங்களா? அதை கூட ஏத்துக்க மாட்டீங்களா நீங்க? ஐபிஎல், அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் அதுலேயும் வந்து அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்ற ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஒரு காலத்தில் இருந்தது. எனக்கு என்னவோ இந்த ஐபிஎல் 26 பொலிட்டிக்கல் லீக் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஸ்டு மேட்ச் மாதிரி தான் தெரியுது. ஒரு ஜட்மெண்ட்ல ஒரு தடவை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யார் யாருக்காக விளையாடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு. இன்னைக்கு அந்த குழப்பம் தான் எனக்கு இருக்குது. சரி, அடுத்தது நம்ம கம்யூனிஸ்ட் டோலர் அப்படியே ஆச்சரியப்பட வச்சிருக்கார். அதுவும் இன்னைக்கு அந்த நியூஸ் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா வாக்காளர் தினம் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசும்பொழுது 5000 2000 அப்படின்லாம் காசு கொடுக்க வருவாங்க, அதெல்லாம் யார் காசு? உங்க காசு, அதை வாங்கிக்கின்னு விசில் அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஓட்டு போடுறதுக்கு காசெல்லாம் கொடுக்கக்கூடாது, இவர் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்றாரு, அவர் வந்து நடத்தை விதிமுறைகளை மீறி விட்டார் அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். அப்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது தப்பு, குற்றம். ஆனா அந்த 5000 ரூபா 2000 ரூபா 1000 ரூபா கொடுக்க வராங்கல்ல, அது ரொம்ப நல்ல காரியமா? இதை பத்தி அவர் கேட்க மாட்டாரா? யாரோ கொடுக்கவே தானே. அவர் என்ன சொன்னாரு, எல்லார்கிட்டையும் நீங்க போயிட்டு 5000 ரூபா கேளுங்கன்னு சொன்னாரா? கொடுக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, ஆனா விசிலுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார். அது உங்க பணம் சொன்னதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி ஜனங்க கிட்ட இருந்து அவங்க பணத்தை அப்படி ஊழல் பண்ணி ஆட்டையை போட்டு அதைத்தான் சேர்த்து வச்சுக்கிறாங்க, அதைத்தான் திருப்பி கொடுக்குறாங்க, அதனால விடாதீங்க அப்படின்றதுக்காக அவர் அப்படி சொன்னார். கொடுக்கிறவன் நல்லவனா, ஆனா அதை வாங்கிக்கிறவன் அதை வாங்கிக்கோ ஆனா எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றவன் கெட்டவனா? ஆச்சரியம் என்னன்னா, இதே டைலாக தான் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொன்னாரு டெல்லியில. அவர் எங்க இருக்கிறாரு? இவங்க கூட்டணியில தான் இருக்காரு. அப்போ இதே நம்ம டோலர்கள் வந்து என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு, அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருப்பாங்களா? என்னங்க உங்க கூட்டணி இருக்க டயலாக தானே இவர் சொல்லிக்கிறாரு, அப்புறம் இவர் மேல மட்டும் ஆக்ஷன் எடுன்றீங்க. உங்க கூட்டணி எங்க கொண்டு போய் நீங்க இது பண்ண போறீங்க? பரவாயில்ல, இந்த தடவை எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியல, நோட்டு தான். இவர் சொல்றாரு இந்த 5000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா வாங்கிக்கோன்னு சொல்றது தப்பு அப்படின்னு. இது வரைக்கும் அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி கிட்ட காசு வாங்கி நம்ம பார்த்துக்கிறோமா? புதுசா சாதிச்சு காமிச்சாங்க 2 டோலர்களும் 15 10 கேட்டதுக்கு நாங்க மட்டுமா வாங்கினோம், இந்த விசிகா வாங்கினாங்க, அவங்க வாங்கினாங்க, எல்லாரையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டாரு அவர். இவர் தாவேகா மேல கம்ப்ளைண்ட் சொல்றாரு, ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளை அப்படின்னு. டோலர்கள் உங்களுடைய செல்வாக்கு அப்படின்றதெல்லாம் செல்லா காசு ஆகிப்போச்சு, 1 பைசா கூட இல்லை. இப்போ சந்தானம் அந்த இதில் சொல்லுவார், அது மாதிரி தேஞ்சு போன 3 பைசா மாதிரி மூஞ்சி வச்சுக்கினேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒண்ணுமில்லாத கட்சியாக போய்விட்டது கம்யூனிஸ்டுகள். உங்களுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காருன்றதை எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு இவங்களை ஒன்றும் வளர்த்து விட்டுன்னு வச்சுக்கிறாரு திமுக தலைவர் அப்படின்னு. ஓ, இதுக்கு தான் கரெக்ட். இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அடிக்கடி கண்டனம் தெரிவிச்சிக்கின்னு அப்படி முட்டு கொடுத்துன்னே இருப்பாங்கல்ல. கரெக்ட், பல்லக்கு தூக்கிறதுக்கும் 10 பேர் ஓணும் இல்லையா? அதனால தான் போல இருக்கு 5 5 10 சீட்டு கொடுத்துருக்காரு. கரெக்டு தான். இதில் அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுகவுக்கு வந்து 4 சீட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் 3 உதயசூரியன், 1 வந்து அவங்க சின்னம் அப்படின்னாங்க. இவங்க சின்னம்னு குழப்பத்தில் ஆகிட்டாங்க போல இருக்குது. அதனால் இல்லைங்க இதுவும் உங்கள் சின்னத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளரும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுகின்றார் அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தேன். இதே வைகோ அவர்கள் வந்து அப்படியே தேம்பி தேம்பி அழுவுற ஒரு வீடியோ பார்த்தேன். அது எப்போ எடுத்த வீடியோ அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, அவரை நம்பி வந்தவங்கள்லாம் இன்னைக்கு அப்படி தான் தேம்பி தேம்பி அழுதுன்னு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒன்றும் கட்சி அதெல்லாம் சொல்லக்கூடாது. கட்சின்னு ஒன்று இருக்கணும், லெட்டர் பேட் இருக்கணும்,
அது ரெகக்னிஷன் இருக்குதா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை. அந்த லெட்டர் பேடில் வந்து நானும் என் குடும்பமும் அவங்க மட்டும்தான் அதில் வந்து பதவியில் இருக்கணும். அப்போ தானங்க கட்சிக்கு சொந்தமான சொத்தெல்லாம் நாங்கள் அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். கட்சி வேணான்னு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஒன்றா போங்க, நாங்கள் கட்சியை பார்த்துக்கிறோம் அப்படின்னு யாராவது வந்துட்டாங்களா, சொத்தெல்லாம் அவங்களாண்ட போயிருமே. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் எதுக்காக? நல்லா இருக்குதுங்க இதெல்லாம். இவர் தான் வந்து கொள்கை குன்று கிரேக்க தத்துவ ஞானி. சரி, எல்லாரையும் சொல்லிட்டு இந்த ஏப்ரல் 1 எங்கள் அண்ணனை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அகெயின் இந்த டிஸ்க்ளைமரோட தான் சொல்கிறேன். அது நிஜம் வீடியோவா இல்லை ஏஐயில் எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்களா ஒன்றுமே தெரிலங்க. எதை நம்புறதுனே தெரியல. அவர் என்ன சொல்லிக்கிறாரு, அமெரிக்கா கேனாட் பை ஆயில் ஃப்ரம் ரஷ்யா, ஈரான், சைனா அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் பர்மிஷன் ஃப்ரம் அமெரிக்கான்னு. இதுதான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. நிஜமாவே அவர் சொன்னாரா இல்லை வந்து ஏஐ பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு. பட்டு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எங்கள் அண்ணன் நிறைய இந்த மாதிரி பேசிக்கிறார்ல. இனியோ அது காங்கிரஸ் தரப்புலேருந்து மறுப்பு வருகின்றதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது கேரளா பிஜேபி சைட்லேருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். அமெரிக்கா, ஈரான், சைனா, ரஷ்யா இந்த நாடுகளிடமிருந்து என்ன வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட பர்மிஷன் வாங்கணும். இந்த கைலாசா போனார் ஒருத்தர், மீ கெட்டிங் பர்மிஷன் ஃப்ரம் மீ ஃபார் பையிங் ஃப்ரம் மீ, அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. சரி, ரைட்டு, அந்த டிஸ்க்ளைமர் ஞாபகம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்கிறதாகவும் வீடியோவை பார்த்தேன். ஒன்றுத்தில் சொல்கிறாரு, அதை கேரளத்தில் தான் பிரச்சாரம் பண்ணும்போது, நீங்கள் வந்து டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணுமா, அதுக்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஆடி போயிட்டேன் நான். ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறதுக்கு இவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க? இதான் மேட்ரிமோனி, காங்கிரஸ் மேட்ரிமோனின்னு ஆரம்பிக்க போகிறாங்களா? என்னதான் பேசுறதுன்னே ஒரு இது இல்லையா? எங்கே போனாலும் காம்ப்ரமைஸ், சரண்டர்ட் இப்படியே தான் சொல்லின்னு இருக்கிறாரு. இவருடைய கேஸ் வந்து கோர்ட்டில் ரொம்ப சுகராக வந்து நிற்குது. கவர்மெண்ட் சைடில் வந்து இதெல்லாம் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், அதனால் வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறதாகவும் செய்தி வந்திருக்குது. அதையாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக முடிங்கப்பா கவர்மெண்ட்டில். இந்த பிஜேபிக்கு என்றைக்கு தான் புத்தி வருமோ தெரியல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்துடும் அப்படின்னு திமுக மிரட்டின்னுக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ்க்கு வர வச்சுட்டாங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மக்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்துடும் இப்படியே பாஜகவை மிரட்டி வச்சுக்கிறாங்க. அண்டு புண்ணி கூட்டணியில் இருக்க பெரும்பாலான கட்சிகளும் இதே பாஜக வந்துடும் அப்படின்றதான் சொல்லி மிரட்டின்னுக்கிறாங்க. ஆனால் வருகின்ற காலகட்டத்தில் மக்கள் தான் பாஜகவை பார்த்து, யோ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா காங்கிரஸ் வந்துடும் யா அப்படின்னு மிரட்ட வேண்டிய நிலைமையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போவாது கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கலாம் பாஜக. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.